இட்லி பொடி செய்யலாங்க. இட்லி பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பொடியை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது இட்லி சுட சுட இருந்துச்சுன்னா இந்த இட்லியை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குங்க. இதே போல் செஞ்சு பாருங்கள். இதுக்கு பருப்பெல்லாம் ஒவ்வொரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகா வத்தல், பொட்டுக்கடலை, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, பெருங்காயம், கருகப்புல், மிளகா எல்லாம் எடுத்து தனித்தனியாக வறுத்து எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதை இட்லி ஊற்றுற அன்றைக்கி, தோசை ஊற்றுற அன்றைக்கி சாப்பிடுங்க. போட்டு நல்லெண்ணெய், நெய் வேணாலும் ஊற்றிக்கலாங்க. நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது நீங்கள் கடையிலலாம் வாங்க வேண்டியதில்லை. பொடி நம்மளே வீட்டில் செய்கிறதுனால நல்லாயிருக்கும். இது தோசை இருந்துச்சுன்னா தோசையில் தூவி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் போய் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலையே எல்லாமே செய்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.